இப்போது அந்நியர்கள்ங்கிறவங்க யார் அப்படின்னா 2 மொழி பேசுவாங்க. வீட்டில் ஒரு மொழி பேசுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மொழி பேசுவாங்க. உதாரணத்துக்கு வந்து தெலுங்கர்கள்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து வந்து இங்கே குடியேறின தெலுங்கர்கள் இன்றைக்கி தெலுங்கு மொழி பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. நம்ம தமிழர்களிடம் தெலுங்கு தெரியாத தமிழர்களிடம் தமிழ் மொழியில் பேசுவார்கள், அவர்களுக்குள் தெலுங்கில் பேசிக்கொள்வார்கள். அப்போ நம்மளை முன்னாடி வச்சுக்கிட்டே, இப்போ தெலுங்கு தெரியாத தமிழர்களை முன்னாடி வச்சுக்கிட்டே அந்த தெலுங்கர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களோட உறவினர்களோடு தெலுங்கு தெரிந்தவர்களோடு தெலுங்கில் பேசிக்கொள்வார்கள். நம்மை பற்றி தான் பேசுவாங்க, நம்மளை பற்றி தான் குறை சொல்லுவாங்க, சிரிப்பாங்க அவங்களுக்குள்ள. ஏன்னா ஆனால் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ரகசியமாக பேசிக்கொள்வதற்கான ஒரு வழி தான் இந்த மாதிரி அந்நியர்களுடைய அந்த மொழி. அந்நியர்கள் வந்து ரகசியமானவர்கள், அவங்க வெளியில் பேசுகிறத நம்பக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு கூட்டு உடன்படிக்கை இருக்குது, ஒரு புரிதல் இருக்குது. நம்ம முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, நம்மளை பற்றியே நம்ம முன்னாடியே பேசுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பேசிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, தெரியக்கூடாது என்பதற்காக அந்தளவுக்கு அவங்கள தங்களை ரொம்ப புத்திசாலியாகவே நினைப்பாங்க. இந்த அந்நியர்கள் வந்து அவங்க வந்து கர்நாடகத்துலேருந்து இங்கே வந்து குடியேறியிருக்கலாம், இன்னும் கன்னட மொழி பேசுவாங்க, தமிழ் மொழியும் பேசுவாங்க. நம்மக்கிட்ட தமிழில் பேசிவிட்டு அவங்களுக்குள்ளே பேசும்போது கன்னடத்தில் பேசுவாங்க. கன்னடத்தில் பேசும்போது நம்மளை பற்றி தான் பேசுவாங்க, நம்மளை பற்றி தான் சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. இதற்காகவே அவர்கள் அந்த மொழியை பாதுகாப்பார்கள். ரொம்ப புத்திசாலியாகவும் நம்மளை வந்து முட்டாளாகவும் நினைப்பாங்க. இது வந்து இங்கேருந்து வெளியே குடியேறுகிற தமிழர்களுக்கும் இந்த புத்தி வரும். இங்கேருந்து தாராவியில் குடியேறுகிற தமிழர்கள் அங்குள்ள மராத்தியர்களிடம் எப்படி பேசுவாங்க, அவங்களுக்கு தமிழ் மொழி தெரியாது. மகாராஷ்டிராவில் இருக்கிற மராத்தியர்களுக்கு தமிழ் மொழி தெரியாது. இங்கேருந்து பிழைக்க போன தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, தங்களுக்குள் தமிழில் பேசிக்கொண்டு அங்கே இருக்கிற மராத்தியர்களிடம் மராத்தியில் பேசுவார்கள். அந்த மராத்தியர்களை பற்றி தமிழர்கள் தங்களுக்குள் என்ன பேசிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி தமிழர்கள் தங்களை புத்திசாலின்னும் அவங்கள முட்டாளுன்னு நினைப்பதுக்கு இந்த அந்நியர்கள் அந்நியர்களுடைய நடைமுறை இருக்குல்ல, பேச்சு நடைமுறை, உறவு நடைமுறை ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி அந்நியர்கள் வந்து ரகசியமானவர்கள். அவங்க வந்து வெளிப்படையாக அவங்க பேசுகிறத வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கூடாது. அவங்க பேசுகிற பாஷை என்பது ரகசியங்களை பேசுவதற்கான பாஷை. அவங்களுடைய தாய்மொழி இன்றைக்கும் பாதுகாக்கிறாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து குடியேறியிருப்பாங்க. ஆனால் இன்றும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மொழியை பாதுகாப்பார்கள். அவர்களுடைய உறவுகளிடம் பேசுவதற்கான உறவு மொழி அவர்கள் உறவினர்களோட அப்போ தமிழ் மொழி என்பது இப்போ ஆந்திராவிலேருந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கும் அவங்க வந்து தங்களுடைய உறவினர்களோடு பேசுவதற்கான ஒரு உறவு மொழியாகவும் அவங்க தங்களுடைய தாய்மொழியை வைத்துக்கொள்கிறார்கள். தங்களுடைய தாய்மொழின்னா அது வந்து அவங்களுக்கு அந்த தெலுங்கு தான். 500 வருஷமானாலும் அவங்க தெலுங்கு தான். அல்லது கர்நாடகத்துலேருந்து 500 வருஷமாகிடுச்சு இங்கே வந்து இன்னும் கன்னடம் பேசுகிறாங்கன்னா அவங்க தாய்மொழியாக அதை தான் நினைக்கிறாங்க, ஒரு உறவு மொழியாக நினைக்கிறாங்க. மற்றபடி தமிழ் என்பது அவர்களுக்கு ஒரு பிழைப்பு மொழி. தமிழ் என்பது ஒரு பிழைப்பு மொழியாக தான் பார்க்குறாங்க, ஒரு தொழில் மொழியாகத்தான் பார்க்கிறார்கள். பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு தொழில் மொழியாகத்தான் பார்க்குறாங்க. அப்போ அந்நியர்கள் அப்போ அந்த மனோபாவத்தை எப்படி போக்கணும் அப்படின்னா, முதல்ல அவர்களை தமிழர், நீ வந்து எந்த மண்ணில் போய் வாழ்கிறியோ அந்த மண்ணிற்கு சொந்தமானவர்களுக்கு நாம் வந்து உண்மையாக இருக்கணும். அந்த மண்ணிற்கு சொந்தமானவர்களை முட்டாளாக நினைக்கக்கூடாது. அந்த மண் தான் நமக்கு வந்து வாழ்வாதாரத்தை தருகிறது என்னும் பொழுது இந்த மாதிரி 2 மொழியில் பேசுகிற அந்த அநாகரியத்தை கைவிட வேண்டும். அந்நியர்களுக்கு நாம் விடுக்கிற கோரிக்கை என்னென்னா, நீ எங்கே போனாலும் அந்த மண்ணிற்கு சொந்தமான பாஷையிலே பேசு. ஒருத்தர் முன்னாடி இன்னும் ரகசியமாக பேசிக்காத, அதாவது வேறொரு மொழியில் பேசாதே. ஒரு 3 பேர் சந்திக்கிறாங்கன்னா 3 பேருக்கும் தெரிந்த பொதுவான மொழியில் தான் அது பேசணும். ரகசியமாக பேசுவதற்காக உனது தாய்மொழியை பயன்படுத்தாதே, அது அநாகரிகம். அப்போ அந்த மாதிரி அப்படி பேசுகிறவங்க தான் இந்த அந்நியர்கள், அநாகரிகமானவர்கள். அநாகரிகமாக ரகசியமாக பேசிக்கொள்கிறவர்கள் தான் இந்த அந்நியர்கள். அதனால தான் வந்து நம்ம அந்நியர்களுக்கு எதிராக உலகம் முழுக்க சண்டை நடக்கிறதுக்கு காரணமே தான். இப்போ வந்து நீ ஒரு மொழி தான் பேசுகிற, நீ பிழைக்க போனாலும் நீ ஒரு மொழியை தான் பேசுகிற அப்படின்னா, அந்த மண்ணிற்கான மொழியை தான் பேசுகிற அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வராது. இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க தாய்மொழியிலையும் நமக்குள்ள இவங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள ஒரு மொழியிலையும் பேசும்போது தான் சந்தேகம் ஏற்படுகிறது. நம்மை முட்டாளாக நினைக்கும் இந்த அந்நியர்களுக்கு எதிராக உலகம் முழுக்க போராட்டங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன? இன்றைக்கி ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியர்களை வெளியேற சொல்கிறார்கள். ஏனென்றால் இந்தியர்களாகத்தான் இருக்கிறார்கள். தங்களுக்குள் ஒரு மொழியும் ஆஸ்திரேலியர்களிடம் பேசுவதற்காக ஒரு மொழியும் பயன்படுத்துகிறார்கள். தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொள்கிறார்கள். அந்த ஆஸ்திரேலியர்களை பற்றி அவர்கள் முன்னாடியே தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொள்கிறார்கள்.
அப்போ இதுதான் வந்து உண்மையாக இல்லை அப்படிங்கிறனால தான் அவங்கள நீ வெளியேறு அப்படின்றான். நீ அந்த மண்ணிற்குரியவர்களாக மாறிவிட்டால் அவர்கள் உன்னை வெளியேற சொல்ல மாட்டார்கள். இப்போ வந்து ஒரு ஹிந்தி பேசுகிறான், அவனை ஏன் நம்ம வெளியே போன்றான், தமிழை கற்றுக்கலை, அதே நல்ல தமிழில் பேசுகிறான் அப்படிங்கும்போது தமிழை கொண்டாடுகிறான் அப்படின்னு வச்சுங்க, அப்போ நம்ம அவங்கள வெளியே போகணுன்னு சொல்ல மாட்டோம். அதனால் வந்து ஏன் அந்நியர்களுக்கு எதிராக போராட்டம் நடக்குன்னா, அந்நியர்கள் வந்து ரகசியமானவர்கள், ஒரு ரகசிய திருடர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். தங்களுக்குள் ரகசியமாக பேசுகிற ஒரு திருடர்கள், அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க, பொய்யர்கள். அதனால தான் வந்து அந்நியர்களுக்கு எதிரான ஒரு சண்டை என்பது எப்போவுமே நம்ம வந்து இன்றைக்கும் ஒரு அரசியல்வாதிகளை பார்த்து இவங்கெல்லாம் தெலுங்கர்கள் அப்படின்னு நாம் ஏன் சொல்கிறோம்? அவங்க இன்னும் நமக்கு உண்மையாக இல்லை, அவங்க தங்களை இந்த மண்ணிற்குரியவர்களாக நினைக்கல அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது.